சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இதனால் ஜெயலலிதாவின் முதல்வர் பதவி பறிபோகியுள்ளது. 1991 முதல் 96 வரை தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திமுக ஆட்சி காலத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். கடந்த 18 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா இன்று தீர்ப்பளித்தார். ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய 4 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். ஜெயலலிதாவுக்கு 100 கோடியும் மற்ற 3 பேருக்கு தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 4 பேரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர். 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஜெயலலிதாவின் முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோனது.